இன்றைக்கி கார்டனிங்க்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது மண்ணை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கரையிற விடணும், அதே விட எத்தனை நாளைக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஓவராலாக வந்து நம்ம கார்டனில் இருக்க செடியோட வளர்ச்சியை எப்படி இருக்குன்னு நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கான வேலை. இப்போ கையில் வச்சுருக்கேன்ல, இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மரக்கட்டையை வந்து கரையை அரைச்சிச்சு அதை செடிக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு கட்டையை வந்து கரையை அரைச்சிட்டு போயிருக்கோம், அந்த மண்ணெல்லாம் இருக்கும், அந்த மண்ணை நம்ம செடிக்கு போடலாம்னு கேட்டால் போடலாம். ஆனால் வந்து அதில் வந்து கரையை இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், உயிரோட கரையம் இல்லாமல் இருக்கணும். அப்படி அந்த கரையம் உயிரோடு இருந்துச்சுன்னா அவங்க செடியோட வேர் அப்புறம் மண்ணோட நைட்ரஜன் சத்து எல்லாமே பாதிக்கப்படும். இப்போ இந்த மண்ணை நீங்கள் போடலாமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, இருந்தால் அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கரையை அடித்த கட்டையில் இருக்க மண்ணை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை உடச்சி செடியை சுற்றி இருக்க மண்ணில் நல்லா அதை கிளைய விட்டுறணும். அதே மாதிரி செடிக்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. 3 டேஸுக்கு ஒன்ஸோ 4 டேஸுக்கு ஒன்ஸோ நம்ம அதை நல்லா கேப் விட்டு மண்ணை நம்ம லூஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும். இப்படி பண்ணுறதால செடிக்கு நல்லா ஒரு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தால் செடி நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும், நல்ல க்ரோத்தும் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் அப்படி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.